நாடார்களின் வரலாறு, ஆன்மீகம், அரசியல், விளையாட்டு மற்றும் அனைத்து செய்திகளும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நாடா டுடே டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். நம் தேனி மாவட்டம் நாடார் தோட்டம் பூதிப்புறம் காமராஜர் புகைப்பட நூலகம், எங்கள் கடவுள் காமராஜர் புகைப்பட நூலகம் திறப்பு விழா. இந்த உணர்ச்சி மிகு விழாவில் சமுதாய மக்கள் அனைவரும் பெருந்திரளாக கலந்து கொண்டு இங்கு வருகை புரிந்துள்ள ஒவ்வொரு நிர்வாகிகளுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இடத்தினை உருவாக்கி அதில் ஒரு கோயிலாகவே, அவர் கடவுளாகவே இப்போ இளமையிலிருந்தே நினைத்து அதற்கான ஒரு பதிவை ஏற்படுத்த வேண்டும் என்று தங்கள் இடத்தில் சிறப்பான முறையில் அதற்கான ஏற்பாடுகளை செய்து முக்கியமான அவருடைய வாழ்வில் நிகழ்ந்த நிகழ்வுகளை புகைப்படங்களாக்கி அதை இங்கே பதிவு செய்து சிறப்பான முறையில் நடத்தி வரும்
அன்பு சகோதரர்களுக்கு உங்கள் அனைவரின் கரவொலியோடு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பெருந்தலைவர்னு சொல்லியிருக்கோம், கிங் மேக்கர்னு சொல்லியிருக்கோம். எத்தனையோ பேர் நம்ம பல முறையில் அவரை பாராட்டினாலும் இவங்க 2 பேரும் தான் காமராஜர் கடவுள் அப்படிங்கிற எல்லை வரை சென்றுள்ளார்கள். நம்ம ஸ்கூல்லையுமே காமராஜரே தெய்வம், கடவுளே கல்வியே செல்வம், காமராஜரே தெய்வம்னு சொல்லுவோம். இருந்தாலும் அதை அவர் உருவகப்படுத்தி சிறப்பான முறையில் ஒரு தமிழ்நாடு அளவில் ஒரு பெரிய ஒரு நல்விதையை ஊண்டியுள்ளார். அவருடைய புகழ் இன்னும் அதிக அளவில் பரவ வேண்டும். அவர் புகழ் என்றைக்குமே மங்காது. இருந்தாலும் இன்றைய இளைய தலைமுறைக்கு அது சென்றடைய வேண்டும். அவருடைய உழைப்பும் சிரமமும் அவருக்கு இளைஞர்களுக்காகவும் படிப்பிற்காகவும் விவசாயத்திற்காகவும் தொழிலுக்காகவும் அவர் உண்டாக்கிய வழியை அடுத்து வருபவர்கள் ஒரு 10% கடைபிடித்தாவே நம்மளுடைய தமிழ்நாடு இந்தியாவின் முதல் மாநிலமாக திகழும். அவருடைய தொண்டர்களோ அவர் வழித்தோன்றல்களோ இல்லை அவருடைய கோட்பாடுகளை பின்பற்றுவர்களோ முதல்வராக வரும்போது நிச்சயம் இந்த தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய சிறப்புமிக்க மாநிலமாக திகழும். அதற்கு நம்முடைய அனைவரும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும். நம்முடைய ஒற்றுமை அதிகரிக்க வேண்டும். தேவையற்ற நம்முடைய வேற்றுமைகளை மறந்து நம் ஒற்றுமையே நமக்கு பலம் என்பதை அறிந்து ஒற்றுமையுடன் செயல்பட்டு காமராஜரின் புகழ்பாடி நம் சமுதாய வளர்ச்சிக்கும் ஊக்க உற்சாகம் அளிக்க வேண்டும் என்று கேட்டு அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கங்களை கூறி உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. தேனி மாவட்டத்தில் கடைக்கோடியில் உள்ள ஒரு பூதிப்புறம் என்ற ஒரு சிறிய கிராமத்தில் பெருந்தலைவர் அவர்களுக்கு ஒரு புகைப்பட நூலகம் ஒன்று அமைத்தல் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். இந்தியாவிலே இது முதன்முறையா அமைக்கப்பட்டிருக்குன்னு தான் என்னுடைய அறிவுக்கு எட்டப்படுது. இப்ப இதை படிக்கிற குழந்தைகள் ஒரு புத்தகமா படிக்கிறத விட அதை இந்த புகைப்படங்களோட சேர்த்து படிக்கும்போது அந்த குழந்தைகளுக்கு அந்த நினைவுகள் எப்பயுமே மறக்காது. அப்ப நாங்க எல்லாம் அந்த அருகாமையில் உள்ள எல்லா பள்ளிகளுடைய தலைமை ஆசிரியர்களும் இணைந்து இந்த பகுதியில் உள்ள எல்லா குழந்தைகளுக்கும் பெருந்தலைவர் அவர்களின் எல்லா தியாக வாழ்வு, அரசியல் வாழ்வு, பொதுமக்கள், ஏழை மக்கள் மற்றும் அதிகாரிகள்ல இருந்து அரசு ஊழியர்கள், அரசியல் அமைப்பு சட்டங்கள்ல உள்ளவங்க எல்லாருக்காகவும் அவர் செய்த அனைத்து தியாகங்களும், அவர் முன்னெடுத்து சென்ற அணைகள் கட்டுதல், சத்துணவு, இன்னும் எத்தனையோ விதமான நலத்திட்டங்கள் அனைத்தும் பொதுமக்கள் அனைவரையும் சென்று சேரும் என்பதில் நான் உறுதியோடு என்னுடைய கருத்தை பதிவு செய்கிறேன். நான் பூதிப்புறம் ஊராட்சி ஒன்றிய ஆரம்ப பள்ளியில தலைமை ஆசிரியராக 11 ஆண்டுகளாக இந்த ஊர்ல நான் பணியாற்றி வருகிறேன். இந்த ஊரில் உள்ள மற்ற அந்த செயல்கள் அத்தனையிலையுமேவும் நமது நாடார் சமூகத்திலிருந்தும் சரி, பொதுமக்களாக ஊருக்குள்ள இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து சரி, பள்ளிக்காகவும் ஊர் மக்களுக்காகவும் நிறைய நலத்திட்டங்களை இது மாதிரி செஞ்சுட்டு வராங்க. இது ஒரு எதிர்பார்க்காத ஒரு பெரிய விஷயம். இந்திய அளவுல இந்த விஷயம் முன்னெடுக்கப்படணுங்கிறது என்னுடைய ஆசை. ஒன்பது ஆண்டு காலம் தமிழக முதல்வராக இருந்து யாரும்
செய்ய முடியாத பல்வேறு சாதனைகளை செய்து இன்றைக்கு தமிழகம் இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக திகழ்வதற்கு முழு முதல் காரணம் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். கல்வி, தொழில் வளர்ச்சி போன்ற அனைத்து துறைகளிலுமே தமிழகத்தை முதன்மையாக கொண்டு வந்தவர் பெருந்தலைவர் காமராஜர். அவரை பற்றிய செய்திகளை எல்லாம் சிறப்பாக இங்கு அமைத்து அவருக்கு ஒரு திருவுருவச் சிலையை வைத்து கோவில் கட்டுகின்ற முயற்சியை இந்த பூதிப்புறம் நண்பர்கள் செய்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னால் என்ற முழு உதவியை அவர்களுக்கு நான் செய்வேன் என்ற உறுதியை இந்த நேரத்திலே சொல்லிக் கொள்கின்றேன். எப்படி இயேசு பிதாவை கடவுளாக பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அதே போல் பெருந்தலைவர் காமராஜரை நம்ம கடவுளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால் நீ கடவுளாக இந்த கோயில் கொண்டாடுவதை மனதார வாழ்த்துகிறேன். வணக்கம். என்னோட பேர் முருகன். கோம்பை சேர்ந்தவர் நான். காமராஜருக்கு இவ்வளோ பெரிய அளவுக்கு இவர் எங்கள் ஊருக்காரரு இவ்வளோ பெருசாக செய்வாங்கன்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. தேனியில் அவ்வளவு இடம் இருக்குது, அவ்வளோ பெரிய பெரிய ஆட்களாக இருக்காங்க. அதனால் அவங்கெல்லாம் சேர்ந்து அண்ணனுக்கு மிகப்பெரிய ஒத்துழைப்பு தரணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன்.
அனைவருக்கும் எனது வணக்கம். பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் எத்தனையோ பணிகள் அவர் செஞ்ச இடத்துல யாரும் நினைந்து பார்க்கறது இல்லை. அதை நினைவிடமாக வச்சு அதை நமக்கு எல்லாத்துக்கும் பறைசாற்ற விதமாக செஞ்சவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் எம் பழனியப்பன், பொருளாளர், தேனி மேலப்பட்ட இந்திரான உறவுமுறை சார்ந்தவர். இந்த விழாவை இந்த 2 பேரும் கடவுள் காமராஜர் நூலகம் ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு நல்ல விஷயம். காமராஜர் புகழ் பரப்பும் ஒரு நல்ல ஒரு சமூக சேவை. இதை அவங்க எடுத்து செய்கிறது மனசுக்கு ரொம்ப இதமாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. இவங்க இது போல் இருக்கவங்கெல்லாம் ஆர்வமாக வந்தால் தான் காமராஜர் புகழ் என்றென்றும் மறையாது. இப்போ வர்ற இளம் தலைமுறைக்கு காமராஜரை பற்றி அறிஞ்சுக்கிடவும் அவர் சாதனைகளை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு ஒரு நல்ல வழி இந்த நூலகத்தின் மூலமாக அவர் செஞ்சுருக்காரு. அவர் ரொம்ப தேனி மேலப்பட்ட இந்த நாள ஒரே மூலமாக அவரை பாராட்டுறோம். அவர் சேவை காலத்துக்கும் இது போற்றக்கூடிய ஒரு செயல். அவருடைய செயல் நல்ல சாதனையாக விளங்க நாங்கள் பாராட்டுகின்றோம்.
வாழ்த்துறை பெருந்தலைவர் காமராஜருடைய நினைவு மண்டபத்தை அவரை கடவுளாக வண வேண்டும் என்று அண்ணன் தம்பி இருவரும் தன்னுடைய சொந்த இடத்தில் காமராஜருக்கென்று ஒரு மண்டபத்தை கட்டி அதில் அவர் வரலாற்றை பதிவு செய்ததை தமிழகம் எங்கும் என்ன நன்மைகள் செய்தார் என்பதை போட்டாக்களாக வைத்து அவருக்கு ஒரு மணிமண்டபம் கட்டுகின்ற பணியை துவக்கி இருக்கிறார்கள். உண்மையிலேயே இன்றைக்கு அவர்களுடைய எண்ணங்கள் கேட்கின்ற பொழுது என்னுடைய கனவில் காமராஜர் சொன்னதைப் போல அவர்களுடைய மனநிலை இருக்கிறது. அவர்களை பொறுத்தவரையிலும் இந்த சின்ன ஒரு குக்கிராமத்தில், அதுவும் பூதிபுரத்தில் தன்னுடைய சொந்த இடத்தில் கட்டி இதை மக்கள் பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இங்கே தேனி மாவட்ட மக்களும் மற்ற மக்களும் வர வேண்டும் என்ற எண்ணத்தோடு இதை செய்திருக்கிறார். அதைவிட நமது ஒவ்வொரு மாவட்டத்திலும் இப்படி வைக்கின்ற பொழுது இந்த பகுதியில் இருந்து வருகின்ற அரசு பள்ளியினுடைய மாணவர்களை எல்லாம் அந்த பள்ளியினுடைய டிஓசிஓவிடம் சென்று இவர்கள் சந்தித்து அந்த பிள்ளைகளை எல்லாம் இங்கே சுற்றி பார்த்து காமராஜர் காலத்தில்தான் இவையெல்லாம் நடந்தது தமிழகத்தில் என்பதை தெரியப்படுத்த வேண்டும். ஏனென்றால் அடுத்த தலைமுறைக்குத்தான் கண்டிப்பாக தெரிய வேண்டும். பொதுவாக தேனி மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் பென்னிக்குக்கு இன்றைக்கும் தைப்பொங்கலுடைய விழாவாக தொடர்ந்து அந்த விழாவை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் இருக்கின்ற விவசாயிகள் அத்தனை பேரும் ஒரு டேமை அன்றைக்கு பஞ்சம் வருகின்ற பொழுது பென்னிக்குக்கு அவர்கள் அந்த டேமை கட்டுவதற்கு அவர் சொந்த பணத்தையும் செலவழித்து, அதோடு இல்லாமல் இங்கே அன்றைய காலம் ஒரு தாது பஞ்சம் வந்ததால் அனைத்து மக்களுக்கு வேலை கொடுத்து அந்த சாப்பாடையும் போட்டு அந்த டேமை கட்டினார். ஆனால் அவரால் கட்டப்பட்டது ஒரு டேம் தான். அதற்கு முந்தைய காலம் தமிழகத்தில் கரிகால் சோழனால் ஒரு அணை கட்டப்பட்டது. அது வரலாற்றில் இன்றைக்கும் அது அழியாத ஒரு இடத்தில் இருக்கிறது. ஆனால் பெருந்தலைவர் காமராஜர் தமிழகத்தில் இருக்கின்ற அத்தனை ஆறுகளையும் தன்னுடைய காலத்தில் ஒரு டேமாக கட்டி இந்த விவசாயிகளுக்கெல்லாம் ஒரு முன்னோடியாக இருந்திருக்கின்றார். அப்படி பார்க்கின்ற பொழுது அவருடைய பிறந்த நாளையும் சரி, இன்றைக்கு அந்தந்த மாவட்டத்தில் இருக்கின்ற நமது தலைமுறைக்கு காமராஜரை போன்ற தலைவர்கள் அரசியல் களத்தில் வர வேண்டும். எளிமையாக சந்திக்க முடிகின்ற தலைவர்கள் வர வேண்டும். அதேபோல் தூய்மையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு இருக்கின்ற காலம் பணம் பணம் என்று பணத்தை தேடி அரசியல்வாதிகள் ஓடுவதால் மக்களும் பணத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். 500 ரூபாய் 1000 ரூபாய் கொடுத்தால் வாக்களிக்கின்ற காலத்திற்கு மக்களை பயன்படுத்தி விட்டார்கள். இந்த பண்பாடுகள் குறைந்து உண்மையிலே சேவை செய்பவர்கள் யார், உண்மையிலே நல்லது செய்பவர்கள் யார், நாட்டுக்கு பேசுகின்ற அளவுக்கு சாதனை செய்த தலைவர்கள் யார்? அதேபோல் இனி வருகின்ற காலத்தில் இப்படி தலைவர்கள் தான் வர வேண்டும் என்று இந்த தலைமுறை நினைக்க வேண்டும். அதுதான் காமராஜருடைய வரலாற்றை பார்க்கின்ற பொழுது நாம் தெரிந்து கொள்கின்ற வரலாறு. காமராஜருடைய புகைப்படங்களை சின்ன பிள்ளைகள் பார்த்தால் இவ்வளவு டேம் இந்த ஒரு வயடாமை இப்படி இவ்வளவு தொகையில் கட்ட முடியுமா என்ற ஒரு சிந்தனை வர வேண்டும். வெறும் 35 கோடி பட்ஜெட்டை போட்டு 45 கோடி அடுத்த வருஷம் போட்டு இதையெல்லாம் செய்ய முடிகிறது. இன்றைக்கு இருக்கின்ற அரசியல்வாதிகளை குறை சொல்லுவதை விட நாம் மக்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும். நாம் 1000 ரூபாய் வாங்கிட்டு ஓட்டு போடுவதை விட நாம் நம்மளுடைய உரிமைகளை கேட்க வேண்டும். விவசாயம் வர வேண்டும், கல்வி வர வேண்டும், மருத்துவம் செழிக்க வேண்டும். பொதுவாக மருத்துவமும் கல்வியும் நமக்கு இலவசமாக கிடைத்தால் இன்றைக்கு இருக்கின்ற மக்கள் செழுமையாக வாழ முடியும். அதைத்தான் காமராஜர் அன்றைக்கே திட்டமிட்டு செய்திருக்கின்றார். அத்தனை ஊர்களுக்கும் ஒரு ஆரம்ப பள்ளி, நடுநிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி என்று உருவாக்கியிருக்கிறார். அதேபோல் சுகாதாரத்திற்கு ஆரம்ப சுகாதார நிலையம் என்று 10 ஊர்களுக்கு ஒரு சுகாதார நிலையம் வைத்திருக்கின்றார். அவருடைய தொலைதூர நோக்கத்தை பார்க்கின்ற பொழுது நாம் வரலாற்றை மறக்க முடியாத ஒரு தலைவனாக தமிழகத்திற்கு கிடைத்து வாழ்ந்திருக்கிறார். அவரை போன்ற தலைவர்கள் மீண்டும் தமிழகத்திற்கு வர வேண்டும். அதை போல நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்றால் அது அடுத்து இருக்கின்ற தலைமுறைக்கு தெரிந்து அவர்கள்தான் அவரை போன்ற தலைவர்களாக வர வேண்டும். எளிமையாகவும் நேர்மையாகவும் அவரை எளிமையாக சந்திக்கின்ற வாய்ப்பை தருகின்ற மக்களுடைய குறைகளை இன்றைக்கு 20 ரூபாய்க்கு இன்றைக்கு எல்லோருக்கும் முதியோர் பென்ஷன் வாங்கி கொண்டு இருக்கிறீர்கள் என்றால் அவர் அந்த கும்பகோணத்தில் வருகின்ற பொழுது ஒரு மூதாட்டியிடம் 20 ரூபாய் எனக்கு தாருங்கள், நான் 1 மாதம் சாப்பிட்டு விடுவேன் என்று சொல்லுகிறார். அப்பொழுதுதான் அவர் யோசிக்கிறார், 20 ரூபாய் கொடுத்தால் ஒரு வயதான பாட்டி சாப்பிட்டு கொண்டு இருப்பார் 1 மாதம் என்று நினைத்தவுடன் நான் உடனடியாக அந்த 20 ரூபாய் திட்டத்தை சட்டமன்றத்தில் அறிவிக்கிறார். இன்றைக்கு அது 1000 ரூபாய் 2000 ரூபாயா இருக்கலாம். ஆனால் அவரால் கொண்டு வரப்பட்ட திட்டம்தான் இந்த முதியோர் பென்ஷன் திட்டம். இப்படி தமிழகத்தில் இருக்கின்ற அத்தனை திட்டங்களுக்கும்
அடிப்படை பேஸ்மட்டம் போட்டவர் காமராஜர் அவர்கள் தான். அவருக்கு அந்த வாய்ப்பு இறைவன் கொடுத்திருக்கிறான். அதனாலதான் அவர் கர்மயோகியாக தமிழகத்தில் அவதரித்து அவர் கர்மயோகியாக வாழ்ந்து கர்மமே கண்ணாக இருந்து கட்சி அதேபோல் மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற சிந்தனைகளோடு வாழ்ந்திருக்கின்றார். அவரை போன்ற கர்மயோகிகள் மீண்டும் தமிழகத்தில் பிறக்க வேண்டும் என இந்த நினைவு மண்டபத்திற்கு வந்ததில் நாடார் மகாஜன சங்கம் சார்பாக இருவரையும் வாழ்த்தி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். எனது பெயர் ஐயப்பன். எனது தாய்மாமன் பையன்கள் தான் ராமமூர்த்தி, தட்சிணாமூர்த்தி. இவர்கள் இருவர் பணியும் சிறக்க நல்லா எனது உளமாற வாழ்த்துகிறேன். ஒரே ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் உங்களை அனைவருடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நான் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர். இந்தியாபுரம் சுற்றி இருப்பதால் இந்த லேபர் பிரச்சனைகள் என்னங்கிறது நமக்கு தெரியும், எனக்கு தெரியும். நம்ம இப்போ தமிழ்நாட்டில் லேபரை இம்போர்ட் பண்ணுறோம். எங்கேருந்து இம்போர்ட் பண்ணுறோம்? ஆந்திரா, கர்நாடகா, கேரளா அல்லது உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா, பீகார். இந்தியாவில் 1947 சமமாக எல்லாருக்கும் சுதந்திரம் கிடைத்து அவர்களுக்கு கல்வி கிடைக்கவில்லை. நமக்கு கல்வி கடவுள் காமராஜர் கல்வி கொடுத்தனால் இன்னைக்கு தமிழ்நாடு பூரா நிறைய இன்ஜினியர்கள் இருக்கார்கள், ஆனால் லேபர் கிடையாது. இந்த லேபர் பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு எல்லா கவர்மெண்ட்டும் ஒரு விதமான பணியை செய்யணும், ஆனால் செய்ய முடியாது அவங்களால. ஏன்னா இன்னைக்கு உதாரணமாக நீங்கள் உத்தரப்பிரதேசம், பீகார், மகாராஷ்டிராவில் நீங்கள் போனீங்கன்னா எங்கேயுமே நம்ம காமராஜர் ஐயா செஞ்ச அந்த கல்வி பணியை யாருமே இன்னைக்கு வரைக்கும் தொடங்கவில்லை. அதுதான் என்னுடைய கருத்து. வணக்கம். நாடாட்டுடையிலேருந்து பாலமுருகன். நாடாட்டுடை சார்பாக நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துருப்பீங்க. இன்றைக்கு ஒரு சிறப்பு நிகழ்ச்சிக்காக தேனி மாவட்டத்துக்கு வந்திருக்கோம். தேனி மாவட்டத்தில் பூவதிபுரங்கிற கிராமத்தில் காமராஜருக்கு கோயில் கட்டும் விழா, அடிக்கல் நாட்டு விழா நடக்குது. காலையிலிருந்து இந்த விழா சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு. இந்த விழாவில் காலையில் பார்த்தீங்கன்னா இந்த நூலகத்தோட திறப்பு விழா, நூலகம் திறப்பு விழா தேனி மேலப்பட்ட இந்து நாடார் தலைவர் திரு ராஜ்மோகன் அவர்கள் அந்த நூலகத்தை திறந்து வச்சாங்க. திரு கரிக்கோல் நாடார் அவர்கள் மகாஜன சங்கத்தோட தலைவர் பொதுச் செயலாளர் திரு கரிக்கோல் ராஜ் நாடார் அவர்கள் இந்த அடிக்கல் நாட்டு விழா நிகழ்ச்சியை நடத்தினாங்க. தொடர்ந்து இந்த பகுதியில் இருக்கிற அனைத்து நாடார் சங்கங்களும் இதுல கலந்துக்கிட்டாங்க. அனைத்து மக்களுமே அதாவது பொதுமக்கள் பெருந்திரளாக இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாங்க. இப்போ இந்த நிறுவனர்கள் 2 இரட்டையர்கள், அதாவது பாத்தீங்கன்னா காமராஜர் பக்தர்கள் 2 பேர் சேர்ந்துதான் இந்த நிகழ்ச்சியை நடத்தினாங்க. இந்த கோயில் கட்டத்திற்கான இடத்தையும் அவங்க தான் கொடுத்துருக்குறாங்க. அவங்க கிட்ட இந்த கோயிலை பத்தியும் இந்த கோயிலை கட்டுறதை பத்தி உள்ள விஷயங்களை உங்கள்கிட்ட நேராக கேட்க இருக்கிறோம். வாங்க கேட்கலாம். அண்ணாச்சி வணக்கம். ஓகே அண்ணாச்சி, சொல்லுங்க. இப்போ நீங்க முதல்ல உங்க பேர் சொல்லுங்க. உங்க இந்த கோயில் கட்டுறதுக்கு எப்படி உங்களுக்கு எப்படி முன்னெடுத்தீங்க, அதை பத்தி சொல்லுங்க. என் பேர் ராமமூர்த்திங்க. கடவுள் காமராஜர் அவருடைய நம்முடைய பக்தன். நான் கோம்பை. கடவுள் காமராஜரை ஒரு சிலர் தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க படிக்கிறவங்க. அதனால அந்த ஈர்ப்புனால கடவுள் காமராஜர் அவர்களின் சாதனை இந்துவா இருந்தாலும் சரி, முஸ்லீமா இருந்தாலும் சரி, கிறிஸ்டினா இருந்தாலும் சரி, எல்லாரும் படிக்க வேண்டும், உயர வேண்டும் என்று நினைச்ச மகத்தான கடவுள் அவர்தான். ஒருத்தர் நினைப்பார் தாய் தந்தை தன் குழந்தைகளை படிக்கணும் உயரணும்னு நினைப்பாங்க. ஆனால் கடவுள் காமராஜர் கல்யாணமே பண்ணாம, எந்த ஆசையும் இல்லாம, பொன் பொருள் எந்த ஆசையும் இல்லாம எல்லோரும் படிக்கணும், எல்லா ஜீவன்களும் வளரணும், பல அணைகள், பல போக்குவரத்துகள், பல சாலை வசதிகள் அனைத்தும் செஞ்ச மகத்தான கடவுள் கல்வி கடவுள் காமராஜர். நான் கோம்பங்க. நாங்கள் 2 பேரும் ரெட்டை குழந்தைங்க. எங்கள் அப்பா பேர் கக்கஞ்சாமிகளுங்க. இவர் விவசாயம் பண்ணுறாருங்க. நான் வீட்டில் இருக்கும்போது எனக்கு இவங்க 2 பேரும் தான் எனக்கு உறுதுணையாக இருந்தாங்க. எங்களுக்கு காமராஜர் மேலே ரொம்ப ஆர்வம். அதனால நாங்கள் ஒரு சிலர் காமராஜரை தெரியுமா அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறாங்க. ஒரு சில பெரிய தலைவர்களோட ஒப்பிடும்போது எத்தனை % சொல்லி டிவியில் கேட்கும்போது எங்களுக்கு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. அதனால நாங்கள் என்ன நினச்சோம், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து கோம்பையில் ஒரு சிலருங்க எங்களுடைய அவர்களுடைய தூண்டுதல்னாலையும் நாங்கள் எப்படியாவது காமராஜருடைய புகழை உலகம் அல்லது தமிழ்நாடு அல்லது உலகம் ஃபுல்லாக பரப்பணும்னு சொல்லி எங்களுக்கு இருவருக்கும் ரொம்ப ஆசை. அதனால நாங்கள் என்ன செஞ்சோம், இந்த பூதிப்புறத்து கிராமத்தை இவர் இடம் கொடுத்தாரு. எல்லோரும் எல்லா குழந்தைகளும் படித்து இது கவர்மெண்ட் தேர்வுக்கு நல்ல முறையில் படித்து காமராஜரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி, இல்லை எல்லாத்துக்கும் காமராஜரை பற்றி தெரிஞ்சுக்கிறோன்னு நினைக்கிறதுக்காக வேண்டி நாங்கள் இந்த கோயிலையும் இந்த நூலகத்தையும் தியான மண்டபத்தையும் எல்லா குழந்தைகளும் அமைதியாக இருந்து
இந்த தியால மண்டபத்தை கட்டணும்னு சொல்லி ஆசையினால இந்த மக்களுக்காக வேண்டி நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். ரொம்ப நன்றிங்க. பொன்மணிகளே, அத்தனை பேரும் படிக்கணும் என்றேன். வயிற்றில் ஈரம் இல்லாதவன் எப்படி படிப்பான்? அவனும் நம் இந்தியாவுக்கு சொந்தக்காரன் தானே. ஏழை குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடத்திலே சோறு போட்டு படிக்க வைக்க வேண்டும். அதற்காக தேவைப்பட்டால் தனியாக வரி போடவும் தயங்க மாட்டேன். இதே வேளையாக ஊர் ஊராக சென்று பிச்சை எடுக்கவும் தயங்க மாட்டேன். அன்பன் காமராஜ் ஒரு மாணவனை படிக்க வைக்கணும், அவனுக்கு உணவு கொடுக்கணும் என்று அன்றைக்கே அவர் மனதில் ஏற்பட்டதை உடனடியாக செயல்படுத்தியவர் பெருந்தலைவர் காமராஜர். அப்பேற்பட்ட பெருந்தலைவர் காமராஜருக்கு இன்றைக்கு இந்த இடத்தில் கோவில் அமைக்கிறார்கள் என்றால் அதை பெருமைக்குரிய விஷயம். அதனால் நான் வரவேற்கிறேன். மற்றும் பிறப்பிலே குடிசையாய், சிறப்பிலே கோபுரமாய், உழைப்பிலே உண்மையாய், தூய்மை தொண்டராய், வாழ்விலே எளிமையாய், செயலிலே இனிமையாய், அரசியலில் நேர்மையாய், ஆட்சியில் பொறுப்பாய், எல்லோருக்கும் நல்லவராய், ஏழை பங்காளராய், மதிய உணவு தந்த மாசற்ற மாணிக்கமாய், சிறையில் 9 ஆண்டுகள், சிறந்த முதல்வராக 9 ஆண்டுகள், இன்று பிறந்த நாளாய் 122 ஆண்டுகள், தங்கள் புகழ் பல்லாயிரம் ஆண்டுகள் நிலைத்து நிற்கும் சமதர்ம பாதுகாவலரே, சாக்கடை அரசியலை பூக்கடை அரசியலாக மாற்றிய புரட்சி தமிழரே, ஆலயங்களில் அனைத்து தரப்பு மக்களையும் வழிபட செய்த அன்பு தெய்வமே, நாடே மறந்தாலும் நாங்கள் உங்களை மறப்பதில்லை என்று வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். உலகத்தில் எத்தனையோ தலைவர்கள், எத்தனையோ ஜனாதிபதிகள், பிரதமர்கள், எவ்வளவோ பேர் வாழ்ந்திருக்கலாம், மறைந்திருக்கலாம். ஆனால் அவர்களிலெல்லாம் மிகுந்த மாறுபட்டு தனக்கென எதுவுமே சேர்த்து கொள்ளாமல், வைத்து கொள்ளாமல் மக்களுக்காகவே உழைத்தவர் நமது பெருந்தலைவர் அவர்கள். பெருந்தலைவர் என்ற பட்டம் இவர் ஒருவருக்குத்தான் சொந்தம். அந்த பட்டத்தை வாங்கியவர் தனது தன்னலமற்ற உழைப்பால், மக்கள் சிந்தனையால், மக்கள் நல்வாழ்விற்காக 24 மணி நேரம் சிந்தித்து உழைத்து பாடுபட்டவர் நமது பெருந்தலைவர் அவர்கள். ஒரு சின்ன இவருடைய வரலாற்றில் ஒரு சின்ன எடுத்துக்காட்டு. அதாவது அப்பொழுது மருத்துவக் கல்லூரி சேர்க்கைக்காக முதல் பட்டதாரிகள், அதாவது அரசு ஒரு குறிப்பிட்ட அளவு சீட்டு ஒதுக்கலாம் அப்படின்னு அரசுக்கு உரிமை இருக்கு. அந்த கோப்பு கிட்டத்தட்ட ஒரு 800,000 அப்ளிகேஷன் ஃபார்ம் இவர் முன்னாடி போகுது. இதுல நம்ம அரசுக்குன்னு ஒரு 30 சீட் இருக்கு, அது நீங்க செலக்ட் பண்ணி, அது நீங்க தான் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. மருத்துவக் கல்லூரி அந்த நிர்வாகத்தினர், மருத்துவ துறையினர் கொடுக்குறாங்க. வச்சுட்டு ஒரு 15-20 நிமிஷத்துல கூப்பிட்டு நான் செலக்ட் பண்ணிட்டேன், எடுத்துட்டு போங்க அப்படின்றாங்க. ஐயா, இவ்வளவையும் பார்த்து நீங்க எப்படி செலக்ட் பண்ணீங்க? 20 நிமிஷம் கூட ஆகல, 25 நிமிஷம் கூட ஆகல. அந்த 700-800 அப்ளிகேஷன் ஃபார்ம், விண்ணப்ப படிவங்களையும் பார்த்து எப்படி செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா, இதுல என்ன கஷ்டம் இருக்கு? கஷ்டம்ன்றேன். பார்த்தேன், அதுல யார் யார் இந்த பெற்றோர் கையொப்பம்னு இருக்குல்ல, அதுல யார் யாரெல்லாம் கை நாட்டு வச்சிருக்கானா, அவன் தான் இல்லாதப்பட்டவன், பாவப்பட்டவன், படிப்பறிவு இல்லாதவன். அவனுடைய பிள்ளைகளா செலக்ட் பண்ணி போட்டிருக்கேன். இது இல்லை, என்ன கஷ்டம் இருக்கு? பார்த்தேன், கை நாட்டா செலக்டடு, பார்த்தேன், கை நாட்டா. அப்படிப்பட்ட ஒரு தன்னலமற்ற ஒரு எதையுமே எதிர்பார்க்காமல் மக்களுடைய நல்வாழ்க்கையை தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் நமது பெருந்தலைவர் காமராஜர். அப்படிப்பட்ட ஒரு ஆசிய ஜோதின்னு யார் சொல்றாங்க, இவரைத்தான் சொல்லணும். அவருக்கு நமது ஊரில் இது போன்ற ஒரு நூலகம், பின்னாளில் ஒரு கோயில் அமைவது நமது ஊருக்கு மட்டுமல்ல, நமது மாவட்டத்திற்கே ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய விஷயம். மிகவும் ஒரு பரவசமான சூழ்நிலையில் இந்த புதுப்புறம் மக்கள் இதை வரவேற்கிறார்கள். நன்றி, வணக்கம். இங்கே காமராஜருக்கு கோயில் கட்டி கும்பிட வேண்டும் என்ற காரணத்திற்காக பல சிரமங்களுக்கு இடையில் இங்கே பணியாற்றி கொண்டிருக்க எனது மச்சினன் அவர்கள் இருவருக்கும் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மண்ணில் பிறந்தவர்களெல்லாம் மறைவார்கள், ஆனால் மண்ணில் வாழ்கிறது யார் என்று தெரியாது. அதே ஒரே மனிதனாக வாழ்ந்து
மக்களோடு மக்களாக இருந்து மக்களுக்காக தன்னால் இயன்றளவு தன் இறுதி மூச்சு வரை பாடுபட்டு உழைத்து மறைந்த தலைவர் காமராஜர் அவர்களுக்கு இங்கே ஒரு கோயில் கட்டப்பட இருக்கிறது. அந்த கோயில் இந்த இந்த ஊருக்கல்ல, இந்த உலகத்துக்கல்ல, மனிதன் மறையும் வரை இருக்க வரக்கூடிய பெரிய கோயிலாக கட்டப்பட வேண்டிய கட்டாயம் இந்த இடத்தில் ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு அனைத்து பொதுமக்கள் உதவி செய்து நல்ல இந்த கோயிலை எந்த காலத்திலும் நம்மளுக்கு முன்னாலும் சரி நம்மளுக்கு பின்னாலும் சரி எந்த காலத்திலும் அழியாத அளவுக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.